ஹர்திக் பாண்டியா வேணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்கே மட்டும் இந்த ட்ரேட் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இதை விட ஒஸ்டான ட்ரேட் இருக்கவே முடியாது. சிஎஸ்கே இட்ஸ் கோன பி அ ஒஸ்ட் டீம் இன் ஐபிஎல் 2027 இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக தெளிவாக சொல்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பீடியா சேனல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சிஎஸ்கே மற்றும் ஹர்திக் பாண்டியா அந்த ட்ரேட் சம்பந்தமாக சோஷியல் மீடியாவில் லாட் ஆஃப் ரூமர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டாக இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். சிஎஸ்கே மாரி ஒரு டீம் மட்டும் கிடையாது, வேறு எந்த டீமாக இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா மாரி ஒரு பிளேயர் எந்த டீமுக்கு கிடைச்சாலும் அந்த டீம் வந்து வாங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதேமாரி ஹர்திக் பாண்டியா வாங்குறதுக்கு சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே இருந்து எதிர்பார்க்குற பிளேயர்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாரி சிவம் துபேவா இருக்கும், கலீல் அகமதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அவங்க கேட்குற பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட அந்த மொராலே ஒட்டைக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டான செக் வந்து சிஎஸ்கேக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வைக்கிறாங்க. இந்த ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயரை மட்டும் வச்சு மும்பை இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பிளேயர் 2 பிளேயர் கிடையாது, மொத்தம் வந்து 3 பிளேயரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த ஹர்திக் பாண்டியாங்கிற ஒரு பிளேயருக்கு மட்டும். அந்த 3 பிளேயர் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஒன்று ஆயுஷ் மாத்ரே, 2வது வந்து டெவால் பிரிவிஸ், 3வது வந்து அன்சுல் கம்போஜ். அவங்க 3 பேர்த்தையும் மும்பை இந்தியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அந்த ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற ஒரு பேருக்காக. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பே கிடையாது. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிஎஸ்கே வந்து இந்த விஷயத்துக்காக ஆசைப்பட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரேட் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் கோனா பி ஒஸ்ட் டீமாக இருக்கும் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. ஸோ டீமோட மொத்த மொராலே ஒட்டைக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவும் சரி, டெவால் பிரிவிஸும் சரி, அன்சுல் கம்போஜும் சரி, சிஎஸ்கே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் டவுன்ஃபாலாக இருக்கும்போது ஒரு சூப்பரான பிளேயராக வந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேர்த்தையும் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் கோனா பி ஒஸ்ட் ட்ரேடாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து கேட்பாங்க, அவங்க கேட்க தான் செய்வாங்க. பிகாஸ் அவங்க கொடுக்க போகிறது ஹர்திக் பாண்டியா. அதுக்குன்னு சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பிளேயர் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாலுமே ஒஸ்டான ட்ரேடாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஆக்ஷன் வருது. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல பிளேயராக இருப்பாங்க, அவைலபிளாக இருப்பாங்க. அப்போ கூட நம்ம நல்ல பிளேயர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயருக்காக ஆசைப்பட்டு இந்த ட்ரேடை சிஎஸ்கே பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் கோனா பி ஒஸ்ட் ட்ரேடாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் முடிவு இருக்கணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஒப்பீனியன் இதுதான். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.